சென்ற வீடியோவிலிருந்து உங்கள் கூட மீண்டும் சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் அதாவது மேடம் தேன்மொழி அவர்கள் எங்க கூட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணுறதா இமெயிலெலாம் வந்திருக்கு, அதோடு இல்லாமல் பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னாச்சுன்னு. எனக்கு எதுவும் ஆகலை. அஃப்கோர்ஸ் எனக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டேன். பகவான் அருளில் ஐ எம் ஏபிள் டு லிவ் அண்ட் வித் ஆல் யுவர் வெல் விஷஸ் அப்படின்னு நான் சொல்லணும். அவர்கள் எல்லோருக்கும் என மனமார்ந்த நன்றிகள். சும்மா ஏதோ 2-3 வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னுடைய பார்வையிலிருந்து உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு பல நண்பர்கள் இந்த மாதிரி என்னை பற்றி விசாரித்தது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியத்தையும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குங்கிறத தவிர்க்க முடியாத உண்மை. ஸோ மிக மிக நன்றி ஃபார் அதுக்கு. இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரியே VBS விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் இந்த அமெண்ட்மெண்ட் பில் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் வரப்போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பில்லு ஏற்கனவே இருக்கிற UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், அது எல்லாத்தையும் பரிந்துரைகள், அதில் இருக்கிற லா எல்லாம் அது அரசியலமைப்பு சட்டத்தோடு சேர்ந்துருக்குன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஒன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் 1955 வந்த சட்டம். இன்னொன்று ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 வந்த சட்டம். இதனுடைய தொடர்புடைய சட்டம். அதனால் பலவிதமான குழப்பங்களும் தகாத வேண்டாத விளைவுகளும் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய அடித்தளம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, கல்விக்கூடங்கள் மற்றும் வேலை, அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்பு, இதில் ரிசர்வேஷன் இருக்கு. இது பட்டியல் இன மக்கள் பல 100 ஆண்டுகளாக ஒரு நல்ல நிலைமைக்கு சமூகத்துல வாழ முடியாத ஒரு நிலைமையில அவர்கள் அழுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க சமூகம் முன்னேறணும், ஒரு சொசைட்டி ஒரு சமூகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா இருந்தா தான் அந்த சமூகத்துல ஒரு இன்பமான சமூகம், அமைதியான சமூகமா இருக்கு. நான் அதுக்காக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலை. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிதான் பேசுவாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் சோசியலிஸ்ட் சித்தாந்தம் வேற, கம்யூனிசம் வேற, சோசியலிசம் வேற. சோசியலிசத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாருக்கும் சம உரிமையை கொடுக்குது. அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இது கொண்டு வரப்பட்டது. அவர் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எல்லா இந்த சொசைட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு அவங்களையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டார். ஆனால் அந்த குறுகிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் காரணங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னி வரைக்கும் அது இன்னும் இருக்கு, அது போகலை. அதில் சில பேர் சொல்லலாம், இன்ஃபேக்ட் நானே அந்த மாதிரி அந்த தரவுகள் அதனுடைய புள்ளி விவரங்கள்லாம் படிக்கும்போது பார்ப்பேன், ஒரு சில மக்கள் மட்டுமே அந்த சமூகத்தில் பயனடைகிறார்கள். பெரும்பான்மையான அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு பயன் போய் சேர்வதே இல்லை. யாரு பயன்பெற்றார்களோ அவர்களே மீண்டும் மீண்டும் பயனடைகிறார்கள். அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கூட கடுமையாக அதை பத்தி விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தார். அவர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். ஸோ அது போவானா, நம்ம வந்துடலாம். இதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இந்த விகசித் பாரத் சிக்ஷா அபியான். இது எதுக்காக வந்துச்சுன்னா, இது ரொம்ப நாளாவே மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் NDA அரசோ இல்லை பாஜக அரசு கொண்டு வரணும்னு ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் முக்கியமான 2 பார்ட்டிகள் இந்தியா. இந்த 2 அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஓயாம பெட்டிஷன் போடுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்திரா ஜெய்சிங் அப்படின்னு ஒரு லாயர் தான். நீங்க ஒண்ணு செய்யலாம், நான் இந்த இந்திரா ஜெய்சிங்கை பத்தியும் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பத்தியும் கோர்ட்ல நடந்த பல நிகழ்வுகள் பற்றியும் அதனுடைய முடிவுகள் பற்றியும் எல்லாத்தையும் பற்றி ஏற்கனவே 2 வீடியோ மூலமா பல தகவல்கள் உங்க கூட பகிர்ந்து உள்ளேன். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த இந்திரா ஜெய்சிங்கை வச்சு என்ன செஞ்சாங்க இந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அப்படின்னா, ரோஹித் வெமுலா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு PhD ஸ்டூடெண்டா இருந்தார் ஹைதராபாத் யூனிவர்சிட்டி. அவருக்கு ஜாதி ரீதியான மன உளைச்சல் ஏற்படுத்தப்பட்டது மற்ற உயர் ஜாதிக்காரர்களாக அப்படின்னு சொல்லி, அதனால் அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். அது ஒரு பெரிய விவகாரமாகி அவருடைய உயிரிழப்பு மிக மிக துக்கமானதுதான். ஏன்னா அவர் தாயார் தனியாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவர் தலித் இனத்தை சேர்ந்தவர்னு, ஆனா பின்னாடி ப்ரூஃப் பண்ணாங்க, நிரூபிக்கப்பட்டது அவர் தலித் இனத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னு. அதை பத்தின சர்ச்சை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இல்ல அவர் தலித் இனம் தானே, கிடையாது அவர் தலித் இனம் சேர்ந்தவர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை அடிப்படையாக வச்சு அந்த ரோஹித் வெமுலாவினுடைய தாயார் மூலமாக ஒரு
பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை சுப்ரீம் கோர்ட்ல போட்டு சுப்ரீம் கோர்ட் உடனே ஓஹோ அப்படியா இந்த மாதிரி ஒரு தகாத செயல்கள்லாம் நடக்குதா, ஒரு உயிரே பலி போய் விட்டதா அப்படிங்கிற இதுல சரி நீங்க இந்த கல்வி கூடங்கள் மற்றும் அரசாங்க அலுவலகங்கள்ல எந்தெந்த மாதிரி குறிப்பா கல்வி கூடங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுங்க, ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுகோள் சுப்ரீம் கோர்ட்னால ரோஹித் வெமுலாவினுடைய தாயாரிடம் வைக்கப்பட்டது. இங்க நம்ம என்ன முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, ரோஹித் வெமுலாவுடைய தாயார் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவங்க பின்னாடி இருந்து இயக்குறது ஃபுல்லும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு உதவியாக எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்தது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய லாயரான இந்திரா ஜெய்சிங் அப்படிங்கிறவங்க. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையாச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்திரா ஜெய்சிங் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இது ரோஹித் வெமுலாவினுடைய தாயார் கொடுப்பதாக கோர்ட்டுக்கு சமர்க்க அதை உடனே கோர்ட் எடுத்துக்கொள்ளவில்லை. இதை பத்தின விவாதங்கள்லாம் நடக்கும், ஆனால் ஒரு நல்ல கைட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கைட்லைன்ஸ் அதுக்குள்ள வெளியே வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கைட்லைன்ஸ்ல ஒருதலை பட்சமா இருக்கு. அதாவது பட்டியலின மக்கள் தவிர மற்ற எல்லாருக்கும் அது ஒரு பேர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். மிக சுலபமாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்குவார்கள். கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஈவன் அவங்களை கொண்டு போய் அரெஸ்ட் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்களாக கொண்டு வரப்பட்டது. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வழக்கம் போல இந்திய மக்கள், அதுவும் குறிப்பா இந்துக்கள், அதுலயும் குறிப்பா இந்த அப்பர் காஸ்ட் யூசி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பொறுமையே இல்லாம அரசாங்கம் என்ன செய்ய போகுது, இது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுங்கிறத மறந்துட்டு போராட்டங்கள் ஈடுபடும் வழக்கம் போல. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற சுதந்திரம் எப்படி இருக்குன்னாக்கா, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் போராட்டம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஆன போது இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அளவுக்கு பின்புலத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் 6 மாசம் தான் இந்த அரசாங்கம் கவுந்துரும், இன்னும் 2 மாசம் தான் இந்த அரசாங்கம் போயிடும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்ல எப்படி இளைஞர்கள் ஜென்சி, நான் இந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலா ஜென் இசட் தான், இசட்ங்கிற லெட்டர் தான். அமெரிக்கா என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, எதையுமே உருப்படியான ப்ரொனவுன்சியேஷன் இருக்காது. சூப்பர் பவர் அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட யார்கிட்டயாவது கேளுங்க, சூப்பர் பா அப்படின்வாங்க. அது அவங்களுடைய வே. நம்மளும் அதையே காப்பி அடிச்சு செய்யணுமா அப்படின்னா, நான் ஜென் இசட்னு சொன்னதுக்கே பதிவு போடுறாங்க. சார் அது ஜென் சி சார். அங்க சி லெட்டர் சி இருக்கா இல்ல இசட் இருக்கா? அவங்க அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, ஜென் சி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஆனால் அது ஜென் இசட் தான். ஜென் எக்ஸ், ஜென் ஒய், இப்ப ஜென் சி இசட் அப்படிதான் வர்றது, அப்படிதான் வந்திருக்குது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த ஜென் இசட்டை தூண்டி விட்டு தெருவில் இறங்கி போராட வச்சு ஒரு சமூகத்துல, அதாவது சிவில் அன்ரெஸ்ட் அப்படின்றத கொண்டு வரணுங்கிற மாதிரி உத்திகள்லாம் கையில் எடுக்கப்பட்டது. ஆக்சுவலா இந்திரா ஜெய்சிங் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸோ கைட்லைன்ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதனுடைய அடிப்படை நோக்கமே இந்துக்கள் இடையே பிளவு ஏற்படுத்தி தெருவில் இறங்கி போராட வச்சு ஒரு சிவில் அன்ரெஸ்ட்டை கொண்டு இந்த நாட்டை குட்டிச்சோராக்கணும், இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றணும். இதுதான் அவங்களுடைய எய்மா. அந்த கைட்லைன்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அரசியல் அமைப்பு சட்டத்துல கூட இவ்வளவு கடுமையான கைட்லைன்ஸ் கிடையாது. ஆனா இவங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு இயற்கையாகவே ஒரு கோபத்தை, மற்ற பட்டியலினம் சாராத மக்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது உண்மை. ஆனா அவங்க எங்க கொஞ்சம் தவறிட்டாங்க, பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னாக்க, அரசாங்கம் இந்த மாதிரி விட்டு விடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும்னா, சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிறது தான் இந்த அரசனுடைய தாரக மந்திரம். எல்லோருக்குமான அரசு, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கக்கூடிய அரசு. அவங்க விட்டுடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இல்லாம அவசரப்பட்டு குதிச்சு பல விதமான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு போராட்டங்கள்லாம் செஞ்சு, இது குறிப்பா வட இந்தியால இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல நடந்தது. தென்னிந்தியால ஒரு சில இடங்கள்ல நடந்தது. குறிப்பா தமிழ்நாட்டுல அதனுடைய தாக்கம் பெருசா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக இது என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா, 2027 சில மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு. அதுல போய் இது நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு, அதை மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்குங்கிற அளவுக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்கள், சமாஜ்வாதி பார்ட்டியோ இல்ல மற்றவர்களோ இந்த ஒரு போராட்டத்தை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பா இருந்தாங்க, ரொம்ப முனைப்பா இருந்தாங்க.
அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கும் வந்து யூபியில அநேகமா பிப்ரவரி மார்ச் 2027 எலெக்ஷன் வரும். அங்க பாஜக வெற்றி பெறுவது கடினம் இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் ஆக்ட்னால அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஓவரா வந்து பட்டியல் இனம் சாராத மக்களுக்கு எதிராக உள்ளதுன்னே பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. எதிர்கட்சிகள், அதாவது இந்தி கூட்டணி கட்சிகள் எல்லாம், அதுல முக்கியமா நான் சொல்றது இந்த 2-3 கட்சிகள் தான். சமாஜ்வாதி பார்ட்டி, ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இது வந்து பட்டியலினம் சேராத மாணவர்களுக்கும் பட்டியலினம் சேர்ந்த மாணவர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம் வெடிக்கும், கை கலப்பு ஏற்படும், எந்த அளவுக்கு வேணா போகும். அப்ப வந்து அந்த போராட்டத்தை நிறுத்தி வைக்கணும் இல்ல அடக்கணும் அப்படின்னு வரும்போது பல அசம்பாவிதங்கள் நிகழலாம். அந்த அசம்பாவிதங்களை மேலும் ஊதி பெரிதாக்கி அரசியலாக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முனைப்பா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17-20% உத்தரப்பிரதேசத்துல பட்டியலினம் சாராத அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பிராமின்ஸ் தான் அதிக சதவீதத்தில் இருக்காங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது வந்து வழக்கம் போல மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த போராட்டங்களை பற்றிலாம் அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை. அதுக்கு காரணங்கள்லாம் இருக்கு. அதை வந்து இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டத்தில் சொல்லும்போது நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கே புரியும் ஏன் மத்திய அரசு கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இது மாதிரி நடந்துகிட்டு வந்தது. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புரைகள் செய்யப்பட்டன. எப்படி பரப்புரை செய்யப்பட்டது அப்படின்னா, உண்மையின் அடிப்படையில் தான் பரப்புரை செய்யப்பட்டது. என்ன உண்மை அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அந்த இந்திரா ஜெய்சிங் கொடுத்த கைட்லைன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்து விட்டார். அவர் ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை சொன்னாரு. நீங்க யார குற்றவாளின்னு குற்றம் சுமத்துகிறீர்களோ அவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய வாதங்களை முன்னெடுத்து வைத்து தான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு. ஆனால் உங்களுடைய கைட்லைன்ஸ் படி அதற்கான வாய்ப்பே மறுக்கப்படுகிறது. அதனால இதை தள்ளி வச்சு எவரிபடி இஸ் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா. ப்ரூவ் ஆச்சு, கடுமையான தண்டனை கொடுங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியோ இல்ல சிறு சிறு சண்டைகள் மூலம், சச்சரவு மூலம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல யாராவது ஒருத்தர் இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் மூலமாகவோ இல்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாகவோ ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இழைக்கப்படும் அநீதி. தவறு செய்யாத போது தண்டனை கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி அவர் இப்ப இருக்கிற சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் அந்த மாதிரி சொல்லி அதை ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதை வந்து முன்னெடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செஞ்சது. அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மற்ற கட்சிகள், சமாஜ்வாதி பார்ட்டி, இந்தி கூட்டணி இருக்கிறவங்கலாம் இது என்னடா இது, நம்ம எதையோ நினைச்சு ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி இது அப்படியே பிசுபிசுத்து போய்விட்டது, இந்த போராட்டமே நடக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் அடுத்த போராட்டமா எதை எடுக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த 2 போராட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, அது வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடையது. அதை பத்தி பல தகவல்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில தகவல்களை நானும் உங்க கூட ஷேர் பண்றேன். அதுல குறிப்பா உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சோனம் வாங்சங், இவர் லடாக் பகுதியை சேர்ந்தவர். அவரை பற்றி பலவிதமான தகவல்களை ஏற்கனவே இதே மாதிரி 2 வீடியோக்கள் மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியா இன்னும் பல செய்திகள் வந்திருக்கு, அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். அது ஒன்று. அடுத்ததா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி பத்தி. இவர் சமீபத்தில் திருப்பியும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இப்ப வந்து யூத் மற்றும் ஸ்டூடெண்ட், இளைஞர்கள், இளைஞிகள் மற்றும் மாணவர்களை இணைத்து அவர்களுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து உத்தராகண்ட் மாநிலத்துல நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அங்க நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சு 20-22 நாள் ஆயிடுச்சு. அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம் பின்னாடி. சரி, ஆக இப்ப நடக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர்ல இந்த யூஜிசி அதை எடுத்துவிட்டு விபிஎஸ்ஏ, வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு தேவையான சட்டதிட்டங்கள். இந்த இடத்துல திருப்பி நான் சொல்றேன், பாரத பிரதமர் மோடி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்.
பட்டியலின மக்களுக்கு எந்த விதத்திலும் குறைபாடு வராது, அவர்கள் எந்த விதத்திலும் அவமானப்படுத்த மாட்டார்கள், அவமரியாதை நடக்காது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதற்கான சட்டத்திட்டங்கள் மாறுதல்கள் எல்லாம் வருது. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இளைஞர்களும் மற்ற அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடியவங்களும் ஓரளவுக்கு உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைமை. அது ஒரு உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அப்பர் காஸ்ட், குறிப்பா இந்துக்கள் தான், அவங்க மோடி, ஷா எல்லாரையும் திட்டி தீத்தாங்க. மற்றபடி பதிவுகள் போட்டாங்க, மீம்ஸ் போட்டாங்க, கார்ட்டூன் போட்டாங்க, சோசியல் மீடியால லெஃப்ட் ரைட் வாங்கி எழுதுனாங்க, பேசுனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதே அவங்களே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இப்ப நிலைமை அந்த மாதிரிதான் இருக்கு. அதை பார்த்து யாரு சந்தோஷப்பட்டாங்கன்னா, இதுல வேடிக்கை பாருங்க, பட்டியலின மக்கள் ஒன்றும் சந்தோஷப்படல. பட்டியலின மக்கள் இந்துக்களே கிடையாதுன்னு கூவி கூவி கத்திக்கிட்டு இருந்த அசாசுதீன் ஓவைசி தான். அவர் சந்தோஷப்பட்டார். ஆஹா, இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்கப்பா, நல்லது. அதே மாதிரி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட். ஏன் அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி அவங்களை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ராகுல் காந்தி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாதுகாப்பு படை, டிஃபென்ஸ் போர்சஸ் அங்கேயே ரிசர்வேஷன் வேணுங்கிறாரு. அவர் 85% ரிசர்வேஷன் வேணுங்கிறாரு. தனியார் துறைகளிலுமே ரிசர்வேஷன் வேணுங்கிறாரு. இந்த மாதிரி ரிசர்வேஷன் ஒதுக்கீடு கொடுத்தா தனியார் துறை எப்படி இது பண்ணுவாங்க? அவங்க இங்க முதலீடு செய்ய மாட்டாங்க, வேற நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு வேண்டியது அரசியல் செய்யணும், எப்படியாவது இந்துக்களை பிளவுபடுத்தி ஆட்சியில் அமரணும். அதுதான் இவங்களுடைய தலையாய குறிக்கோள். உண்மையாகவே சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். இவங்க தானே கடந்த 60 வருஷமா ஆட்சியில இருந்தாங்க. அப்ப என்ன பெருசா செஞ்சுட்டாங்க? என்ன செஞ்சுட்டாங்க? ஒன்றும் செய்யல. இன்னைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான், அப்படிதானே இருக்கு, பாக்குறோம்ல எல்லாமே. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் ஒரு மிக மிக முக்கியமான சட்ட திருத்தம் பாராளுமன்றத்துல வர இருக்கு. மோடி ஏற்கனவே அதை பத்தி நிறைய சொல்லிட்டாரு. யாருக்குமே இதனால எந்த விதமான கெடுதலும் வராது. அதாவது அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இருக்கிற SC ST அட்ராசிட்டிஸ் ஆக்டோ இல்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டோ அதை டைல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் நீர்த்து போக செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக தவறாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அதற்கான வழிமுறைகளை வகுக்கப்படும். அப்படிதான் அதை சொல்லியிருக்காரு. இங்கதான் என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, மோடி எப்பவுமே எந்த மாதிரி முன்னெடுப்புகளை செய்யறாரு பாரத பிரதமர் அப்படின்னா, ஒண்ணு இருக்கிறத அவர் எடுக்கல, அது அப்படியே இருக்கும். SC ST அட்ராசிட்டிஸ் ஆக்டும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டும் இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். அதுல இருக்கிற ஷரத்துக்கள் அப்படியே தான். என்னத்தை கொண்டு வருவாங்கன்னா, புதுசா இன்னொரு இந்த மாதிரி ஏதாவது தவறுதலாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? இது ஒன்லி அடிஷன், இருக்கிறதை எடுப்பது கிடையாது, கூடுதல் அதுல செய்ய வேண்டியது. இது எப்படின்னா, ஒரு லைன் போட்டிருக்கு, அதை சின்னதாக்கணும் அப்படின்னாக்க அதை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லைன் அப்படியே இருக்கட்டும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய லைனை போட்டா ஆட்டோமேட்டிக்கா அது சின்னதாயிடும். இப்ப மோடி அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. பக்கத்துல பெரிய லைனை போடுறாரு, அதுல பலதும் சேர்த்து கொள்ளப்படுகிறது, அதன் மூலமாக விடை காணப்படுகிறது, தவறுகள் நடக்காமல் தடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. இந்த பில்லு மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு. இதன் மூலமாக ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அநீதிகள் இழைக்கப்படுவது குறையும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.